ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ் மீ அகெயின்ஸோட ஃபைனல் பாட்டை தான் அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மட்டும் தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஜங்குக்? அங்கே உன் கம்பெனியில் ஒர்க் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு தானே நான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஹஸ்பண்டா? எந்த விதத்தில் உனக்கு நான் ஹஸ்பண்ட் ஆனே? எப்போதுலேருந்து உனக்கு ஹஸ்பண்ட் ஆனே? நான் உன் பக்கத்தில் வந்து பேசினாலே என்னை ஏதோ டார்ச்சர், நீ என் பக்கத்தில் வராத, உன்னை பார்க்க சொல்ல இரிட்டேட்டிங் ஆகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி ஏன் ஹஸ்பண்டுங்கிற? எப்போதுலேருந்து நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக வர திட்டு வரான். இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் அப்படின்ட்டு ஈரியஸ்லி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா மச்சான் ஓவரா திட்டிட்டியோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செலவும் சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணான். நம்ம ஜங்குக்கு அப்படியே பயங்கரமாக தேம்பி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா நம்ம தான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு, இப்போ என்னத்தை பெருசாக சொல்லிவிட்டு நீ இப்படி தேம்பி அழுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சாரி டயாங், ஐ எம் ரியலி சாரி, ஐ எம் ரியலி சாரி. சுகா என்கிட்ட எல்லாத்தையுமே ஒரு கோவத்தில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணான். அன்றைக்கி நீ எனக்காக தான் வந்தியோ, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமே. சாரி, நீ என்கிட்ட எத்தனை டைமோ சொல்ல வந்த, ஆனால் நான் அதை கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டக்குன்னு அந்த ஹக்கை நம்மகிட்டே பிரேக் பண்ணுறாரு. இப்படி பிரேக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆனால் ஜிமினாவுமே ஷாக் ஆகி என்னடா இவ்வளோ வேகமாக ஹக்கை பிரேக் பண்ணுறேங்கிற மாதிரி நோட் பண்ணான். ஓ, சுகா எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த டைமில் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை டயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இல்லை ஜங்குக், நீ கூட என்னை பற்றி ஃபீல் பண்ணி அந்த லவ் ஃபீலில் தான் என்கிட்ட வந்து பேசுகிறேன்ச்சேன். கில்ட்டியில் வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ ஒன்றும் அப்படி கில்ட்டியில் என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீயாவே இரு, நான் நானாகவே இருக்கிறேன். ஏன் ஒர்க் எனக்கு பார்த்துக்க தெரியும். தேவையில்லாமல் இந்த மாதிரி இன்னொரு பிளேஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க பிளேஸில் வந்து என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபைட் பண்ணி என்னை டென்ஷன் ஆக்காத. என் லைஃப்பை என்ன வாழ விடு அப்படிங்கிற மாதிரி கோமா திட்டிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வேகமாக நடந்து பண்ணான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பிளேஸில் நீல் டவுன் போட்டுட்டு, ஏன் டயாங் இந்த மாதிரி பண்ணுற? எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற? ஓ, நான் இவ்வளோ டேஸ் உன்னை ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால என்ன நீ க்ரை பண்ணி அழ வைக்க பார்க்குறியா? நீ பண்ண மூமெண்டெல்லாம் நினச்சிட்டு நீ அந்த பிளேஸ்க்கு வரல நினச்சிட்டு நான் அந்த 5 இயர்ஸ் நான் எவ்வளோக்குள்ள பெயினில் துடிச்சேனுங்கிறது உனக்கு தெரியுமா? என்னை பற்றி நீ திங்க் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அழுறாரு. இந்த மாதிரி அழுதம் அப்படியே நேராக அந்த பிளேஸ்லேருந்து ஸ்டெப்பில் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுவாரு. அங்கே ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற? அவனே வந்து இப்படி பேசுகிறான், ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே வந்தா இந்த மாதிரி ஸ்டெப்பில் இறங்கி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்கு காமெடி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதபடியே நேராக ரன் பண்ணபடி கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போவார். இந்த மாதிரி போய்ட்டு காரை வேகமாக எடுக்கிறாரு. எடுத்து கொண்டு வந்து ஒரு பார்க்கில் தான் கொண்டு வந்து விடுறாரு. கொண்டு வந்து விட்டுட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமாம், நீ சொல்ல வர்றது நான் ஒரு டைம் கூட கேட்கவே இல்லை. அதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா இப்போ அந்த பிளேஸில் அப்படி மழை பெய்கிற டைம், மழை பெய்யுது. இந்த மாதிரி மழை பெஞ்சா அந்த கொட்டுற மழையில் கூட நம்ம ஜங்குக்கு உட்காந்துருந்து பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதுட்ருப்பாரு. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்கு நனையாதபடி கொடை பிடிக்காரு. மழையில் நனையாதபடி அம்பர்லா வச்சு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த அம்பர்லா இருக்குல்ல அதை பிடுங்கி நம்ம ஜங்குக்கு வீசிடுவார். எதுக்காக இங்கே வந்த? அதான் அந்த கம்பெனியில் நான் உன்ட்ட சாரி கேட்டதுக்கப்புறமா விட்டுட்டு போயிட்டல, பின்ன எதுக்குடா என்கிட்ட வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்து நின்று நம்ம 2-3 அடிலாம் விழுது. இந்த மாதிரி ஜங்குக்கு அடிக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, என்னடா பண்ண சொல்கிற? இந்த ஹார்ட் முழுக்க நீ இருக்கியே, உன் மேலே கோவமாக பேசிட்டு திட்டிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சாலும் என் பண்ணி பாய் என்ன பண்ணுவான்ங்கிற திங்கிங் தான் அதிகமாக வருது. கோவமே வச்சாலும் அந்த கோவத்துக்கு பின்னாடி நீ தானே பேபி இருக்கிற. ஒரு கோவம் வந்துச்சு, நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்ல நான் சொல்கிறது நம்ப மாட்டேன்னா உன் ஃப்ரெண்டு சொன்னதோட நம்பிட்டேனுங்கிற. அப்போ எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும். அப்போ என் மேலே இன்னும் உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? ஜஸ்ட்டு கில்ட்டியில் தான் என்கிட்ட வந்து பேசினியா நீ அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணபடியே பேசுனா நம்ம ஜங்குக் டைட்டாக ஹக் பண்ணபடி, இல்லை எனக்கும் அப்படிங்கிற மாதிரி எதையும் சொல்ல வேண்டாம். எனக்கு நல்லாவே தெரியும், எப்போவுமே நான் உன் ஹார்ட்டில் தான் இருக்கிறேன்.
என்ன அவன் கோவத்தை எப்படி காட்டன்னு தெரியாமன்னா வித்தியாசமாக காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, சரி இப்போவும் உன்னோட சீனியர் கேட்குறேன், 2 பேருமே மேரேஜ் பண்ணியாச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயாச்சு, 2 பேருமே ரொமான்ஸ் கொஞ்சமாக பண்ணிவிட்டு நிறைய ஃபைட் பண்ணிப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு, நிறைய ஃபைட் பண்ணிக்கணுமா? ஆ மேரேஜ் ஆன பர்சன்ஸ் நிறைய ஃபைட் பண்ணால் தான் அவங்களோட லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு ஏன்ட்ட ஒரு பர்சன் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்களுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி, நீ உண்மையிலே என்ன ஃபர்கிவ் பண்ணிட்டல்ல, நான் பண்ணதெல்லாம் திங்க் பண்ணி என் மேலே கோவமாலாம் இல்லைல்ல, பேசிகிட்டு இருக்க சொல்ல கம்பெனியில் விட்டுட்டு போன மாதிரி என்ன இங்கே விட்டுட்டுலாம் போக மாட்டேல்லாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு க்ரை பண்ணவும், ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, எங்கே பாரு ஜங்குக், அன்னைக்குமே நான் உன்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் அந்த பிளேஸ்க்கு வர முடியல, எப்போட்டுமே உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஜங்குக், உன் கூடயே தான் இருப்பேன், உன்னோட லவ்வுக்காகவே தான் இருப்பேன். ஏன்னா நீ எனக்கு கண்ட மாதிரி ஒரு லவ் கொடுத்துருக்க, என்ன அதை தாண்டி இந்த கோவமும் பொசசிவ் தான் ஓவர்லோடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பிராடஸ்டலே தூக்கினபடி, சரி ரொம்பவே ஃபைட் பண்ணிட்டோம், அப்படி கொஞ்சம் ரொமான்டிக்காக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஜங்கு கூட காருக்கு தூக்கிட்டு வர்றாரு. நிஜமாலுமா ரொமான்டிக்காவா? ஆமாம், எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கோன்னு தெரியுமா? அதுக்கெலாம் சேர்த்து வச்சு ரொமான்டிக் அப்ளை பண்ணாண்டா, இனி 2 பேருக்குள்ளே ரொமான்ஸ் மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் ஷை ஆகி நம்ம டேயோட செஸ்ஸுக்கிட்ட ஃபேஸ் வச்சபடி மறைச்சான். ஏற்கனவே மழையில் நனைஞ்சிட்டு வரேன், நீ இப்படி ஷை ஆகிறத பார்க்க சொல்ல இன்னுமே எனக்கு ஃபீல் அதிகமாகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே இந்த மாதிரிலாம் பேசாத டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ எவ்வளவோ சேஞ்ச் ஆகிட்ட ஜங்குக், ஷையெல்லாம் ஆகிற, பட் அந்த ஹேண்ட்ஸ் இருக்கு பாரு, ஹேண்ட்ஸு அது என்னை அடிக்கிறத மட்டும் நிப்பாட்டவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் டீச் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே கார்கிட்ட தூக்கிட்டு வர இந்த மூமெண்ட்டை யூமினோட காரில் இருந்தபடியே நோட் பண்ணிவிட்டு, அப்பா எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஹாப்பியானா, ஐயோ என் ஃப்ரெண்டு சேர்ந்துட்டான்டா அவன் பார்ட்னர் கூட அப்படிங்கிற மாதிரி ஷிவாவும் ரொம்ப ஹாப்பியானா, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, அப்புறம் நம்ம எப்போ மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷிவா நம்ம ஜிமினா நோட் பண்ணால், இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகட்டும், இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஐசர் பண்ணபடி பெட்லேருந்து எழுந்துக்கலாங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டோம். இப்படி எழுந்துக்கிற ஜங்குக்கு எழுந்துக்க விடாத அளவுக்கு ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி புஷ் பண்ணபடி திரும்பவும் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. டைம் ஆயிடுச்சு, கம்பெனிக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், 1 டே லீவ் எடுத்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. இப்படிலாம் பேசாத எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை விட்டு எழுந்துக்கலாங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டா நம்ம ஜங்குக்கு எழுந்துக்க விடாத அளவுக்கு க்ரிப்பாக பூச்சப்படி ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம், நம்ம ஜங்குக்குமே நம்ம டேக்கு பேக் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த கிஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு ப்ரேக் பண்ணிவிட்டு, விட்டா நீ இன்னைக்கு டே முழுக்க ப்ளே பண்ணி விளாண்டுட்ருப்ப அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. கம்பெனிக்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா நம்ம டைம் எப்படி எழுந்து ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டார்ல, அதனால இவருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மிரர்கிட்ட வந்து 2 பேருமே நிற்கிறாங்க. இப்படி நின்னா நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டார், இருந்தாலும் நம்ம டேட்டை ப்ராப்ளம் பண்ணணுமா, அதுக்காக நம்ம டே ரெடி ஆகிட்டு இருக்க சொல்ல டேக்கு முன்ன வந்து மிரரை பார்க்குறாராம். இந்த மாதிரி பார்க்குறத பார்த்துட்டு நம்ம டே காண்டாகி ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி அந்த வாலில் லாக் பண்ணபடி, என்ன மார்னிங்கே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, என்னம்மா என்ன சொன்ன, இன்றைக்கி டே முழுக்க என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்டே இருப்பேன்ட்டு பாட்டு அப்படி தெரியலையே பேபி, என்னை ஏன் இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போகிற, என் கூடயே எனக்கு கொஞ்சம் டேஸ் இருக்கிறேன், ஜாலியாக 2 பேரும் என்ஜாய் பண்ணலாமே அப்படி எப்படிங்கிற மாதிரி தானேங்க என்கிட்ட நீ ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க, என்ன இப்போ கம்பெனிக்கு போக லேட் ஆகலையா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட நெக்கில் வந்து கிஸ் பண்ணவும், அடுட்டு என்ன அடுட்டு சொல்கிறா, நீ ஏன் ரெடி ஆகிட்ருக்க, அப்போ வேறு யாருடா ரெடி ஆவான், அது நான்டா உன்னை ரெடி பண்ணி விடுவேன், அப்படி சொல்கிறியாடா நீ, ஓஹோ இது தெரியாமல் போச்சே, இந்த சான்ஸை விட்டு இப்போனா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோட்டு பட்டனு ஷார்ட்டு பட்டன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட்டில் தான் நின்னபடி நம்ம ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டால், பேபி நீ தானே சொன்ன என்னை ரெடி பண்ணணுன்ட்டு, அந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன்,
ஓ! ஃபேண்ட் வேற இருக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஃபேண்ட்ட ரிமூவ் பண்ணோம்னா, டேயாங் டீஸ் பண்ணாத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கு நம்ம டே அப்படி நோட் பண்ணா, சரி அப்ப என்ன ரெடி பண்ணி விடு அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம டேப்ப ரிமூவ் பண்ணி போட்டிருப்பார்ல, அந்த ஷார்ட்ட அப்படியே எடுத்து நம்ம டேக்கு வேர் பண்ணி விட்டு, பட்டன்ஸ்லாம் மாட்டி விட்றாரு. ஷையாவே மாட்டி விட்றாரு இந்த மாரி. ஷையா ஸ்மைல் பண்ணபடியே நம்ம டேக்கு ஷார்ட் பட்டன போட்டு விட்டுட்டு, கோட்ட வேர் பண்ணி டாயெல்லாம் மாட்டி விட்றாரு. இந்த மாரி மாட்டி விட்டுட்டு, அப்படியே டேயோட ஃபேஸை நோட் பண்ணா, டே அப்படின்னு நம்ம ஜங்குக்கு பார்த்து ஒரு டைப்பாக முழிக்கிறாரு. என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லை, அவ்வளோதானா? ரெடி ஆயிடுச்சா? ம் ரெடி ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. அப்புறம் என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கு நேரா கீழே கூட்டிகிட்டு வந்து, ஜங்குக்கு ஆல்ரெடி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார் போலருக்கு. டே ஃப்ரெஷ்ஷப் ஆக போக சொல்ல, அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, நம்ம ஜங்குக்கு சாப்பிட போகலாங்கிற மாரி போனால், ஜங்குக்கு புஷ் பண்ணி இழுத்து, டே அவரோட தைஸில் உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் ஜங்குக்கு தைஸில் வச்சபடியே அந்த பிளேட்டில் இருக்க ஃபுட்டை எல்லாத்தையுமே டேயும் சாப்பிட்றாரு, ஜங்குக்கும் ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாரி ஃபீட் பண்ணி விட்டேன். ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி ஸ்மைல் பண்ணபடியே, ஜாலியாக என்ஜாய் பண்ணபடியே ஃபுட்டை சாப்பிட்றாரு. டேயோட சீக்ஸை கிள்ளினபடியே, டயாங் நீ இந்த மாரி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா டயாங்? 2 பேரும் சேர்ந்து ஃபுட்டை வேறு ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேயோட சீக்ஸ் எல்லாம் பிடிச்சி கிள்ளி கிள்ளி விளாண்டுட்ருக்காரு. இந்த மாரி ப்ளே பண்ணி விளாண்டபடியே ஃபுட்டை மொத்தத்தையுமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாரி சாப்பிட்டுட்டு இருந்தா, இப்போ டைம் ஸ்கிப் ஆகி கம்பெனியில் தான் கட்டுறாங்க. கம்பெனியில் நம்ம சிஓ சீட்டில் நம்ம ஜங்குக்கு தான் உட்காந்துருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேக்கு ஒரு சீட் கொடுத்துருப்பார்ல ஜங்குக்கு, அந்த பிளேஸில் தான் உட்காந்துருந்து நம்ம டேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கோட பர்சனல் செக்யூரிட்டியாக நம்ம ஜங்குக்கு நியூவாக ஒரு பர்சன்ட்டை ஜாபுக்கு வச்சுருந்துருப்பாரு இந்த 1 மந்த் பிரேக்கில். நம்மகிட்ட உள்ள என்ட்ரானதோட அது என்னடா என் ஒய்ஃபுக்கு நீ செக்யூரிட்டிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் அங்கேருந்து வேலையை விட்டு மூவ் ஆன் ஆக வச்சுருப்பாரு. அதனால பர்சனல் செக்யூரிட்டிக்கு பதிலாக அதுக்கு கீழே மற்ற ஜாப்ஸ் இருக்கும்ல, அந்த ஜாப்ஸில் நம்ம ஜங்குக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதை கேட்டு ஏன் நீ இந்தளவுக்கு ஜெலஸ் ஆகுறட்டா? ஜஸ்ட் என்னோட பர்சனல் செக்யூரிட்டி தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசினோம். செக்யூரிட்டியா? இந்த மாதிரி கெட்டாக ஒரு ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்க சொல்ல, அது என்ன உன் செக்யூரிட்டிக்கு இன்னொரு பர்சன்ட்டை நீ ஜாபுக்கு எடுக்கிறது? நான் தான் உன்னோட செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹே டே இது உன்னோட கம்பெனி, என்ன மாட்டி பேசுகிற? இது நம்ம கம்பெனி, நீ எனக்கு கீழே செக்யூரிட்டியாவா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம டேட்ட பேசியிருந்திருப்பாரு. எங்கள் பாரு ஜங்குக், எப்போதுமே நான் உன்னோட ஹஸ்பண்ட், பாய் ஃப்ரெண்ட், லவ்வர் எல்லாத்தையும் தாண்டி நான் உன்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற உன்னோட பாடி கார்டாக தான் முதல்ல இருப்பேன். ஏன்னா உன்னோட சேஃப்டி, உன்னோட ஹாப்பியை தான் இந்த டே எப்போதுமே திங்க் பண்ணுமா. உன்னோட செக்யூரிட்டியாக இருந்தால் தான் உன் கூடயே இருக்க முடியும்னா, கண்டிப்பாக நான் உன் செக்யூரிட்டியாக தான் இருப்பேன். ஹேய் நீ ஒர்க்கே பண்ணாண்டாண்டா, 2 பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு எவ்வளோ சொன்னாலும், அதெல்லாம் முடியாது, நான் தான் அவன் செக்யூரிட்டியாக இருப்பேன், அவனை முதல்ல வேலையை விட்டு தூக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட நம்மகிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதனால அந்த நியூ பர்சன்ட்டை வேற ஒரு ஒர்க்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டேன். டேயையே நம்ம ஜேகேக்கு நியூ செக்யூரிட்டியாக வச்சுருந்துருப்பாரு. இந்த மாதிரி 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ அப்படியே நம்ம டேட்டா ஒரு ஃபைல் பேப்பர் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஜங்குக்குமே நார்மலாக தான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்க சொல்ல நம்ம டேட்டா ஜங்குக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட க்ளோஸை வந்து ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணவும், ஹேய் என்ன பண்ணிகிட்ருக்க? ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எப்போ வேணாலும் ப்ளே பண்ணி விளையாட்னா நீ தானே பர்மிஷன் கொடுத்த பேபி அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால், டயாங் காமெடி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படி எழுந்து போய் ஒரு ரேக்கர் மாதிரி இருக்குது, அதில் போய் ஏதோ ஒரு ஃபைல் லெட்டர் வந்து டேட்டா கொடுக்குறாரு. இதுதான் நீ இப்போ மீட்டிங்க்கு ரெடி ஆக வேண்டியதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு அப்படி திரும்பினா சிஓ சீட்டில் இப்போ நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. டயாங் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கரெக்டாக டேகிட்ட வந்துட்டு, நீ என்ன பண்ணுற? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இந்த பிளேஸில் 2 சேர் போடுவோன்ட்டு, நீ தானே வேண்டாண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால், என்னாச்சு பேபி ஏன் சேருக்கெலாம் சண்டை போடுற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டான். நீ உட்காந்துட்ட, நான் எங்கே போய் உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு சேரில் உட்காந்துருப்பார்ல, அந்த சேரை எடுக்க போவார். இந்த மாதிரி எடுக்க போனால் ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணி இழுத்துட்டு அவரோட தைஸில் உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுறட்டு? என்ன பண்ணுறேன்னா நீ தானே சேர் வேணும்ன,
உன் சேர் தான் உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேயாங் ப்ளே பண்ணி விளாட்டா இது ஒன்றும் நம்ம ஹவுஸோ பெட்ரூமோ கிடையாது, என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டேட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா நம்ம டே வந்து ஜங்குக் இந்த மாதிரி ஷையானபடி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இந்த லவ் இந்த ஷை பா எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் என் முன்னாடி பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து ஜங்குக்கிட்ட டேக் பண்ணபடி ஜங்குக்கோட சீக்ஸ்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். டேயாங் ப்ராப்ளம் பண்ணாத டேயாங், மார்னிங்லேருந்தே நீ நார்மலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, சரி என்னை விடு நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசினா, அதெல்லாம் முடியாது, எனக்கு மூடு சேஞ்ச் ஆகிடுச்சு, நீ ஏன் கூட தான் இருக்கிற, நம்ம 2 பேர் மட்டும் தான் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன தவிர வேறு எது திங்க் பண்ணினா அப்புறம் நான் கோவமாயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. என்ன கோவமாயிருவியா? ஆமாம், கோவமாகி பிறகு ஒர்க்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு கம்பெனியை விட்டு வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஜங்குக்கை மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டினா, என்னடா அங்கே இந்த மாதிரிலாம் பேசுகிற, இப்படிலாம் என்னை பார்த்து மிரட்ட மாட்டேன்னு தான் சொன்னேன், என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், ஆமாண்டா இது டேயோட ரிவெஞ்ச் வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணபடி நம்ம டே பயங்கரமாக லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணால் டேயோட ஹேண்ட்ஸ் நார்மலாகவே இல்லை, ஜங்கு கூட போடி முழுக்க ரப் பண்ணபடி ஃபீல் பண்ணபடி அந்த கிஸ்ஸை ரொம்ப லாங் ஆக்குறாரு. இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜங்குக்கோட மொபைலுக்கும் டேயோட மொபைலுக்கும் 2 பேரோட மொபைலுக்கும் கால் மாற்றி ரிங் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ரிங் ஆனால் டேயாங் டேயாங் விடு கால் வருது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ நம்ம நம்ம ஜங்குக் மூவ் ஆன் பண்ண பார்க்குறாரு. பட் நம்ம ஜங்குக்கு விடுற மாதிரி தெரியல. டேயாங் என்னை விடுறா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு அவரோட கால் எடுத்து நோட் பண்ணால் அதில் சுகா தான் கால் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்மகிட்ட அப்போ கூட சும்மா இல்லை, இந்த மாதிரி காலில் பேசிகிட்டு இருக்கு, நம்ம டேயோட தைஸில் தானே நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. டே நம்ம ஜங்குக்கு டைட்டாக பேக்கப் பண்ணபடி நம்ம டே பிடிச்சிட்டு கால் பேசிகிட்டு இருக்க ஜங்குக்கோட நெக்கில் பிக்கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி பிக்கிஸ் பண்ணால் டே ஜங்குக் என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், ஒர்க் தானே பண்ணுறேன், ஒர்க் பண்ண மாதிரி தெரியலையேடா, வித்தியாசமாக சவுண்டு கேட்குது, எனக்கு கம்பெனியில் ஒர்க் தான்டா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸ்மைல் பண்ணபடி திரும்பவும் நம்ம ஜங்கு கூட நெக்லெலாம் பிக்கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணான். டேயாங் கொஞ்சம் சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எதுக்காகடா கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். இல்லைடா எனக்கு இன்னும் 2 days கழிச்சு எனக்கும் ஜெமினாவுக்கும் மேரேஜ், நாங்கள் அதை உங்ககிட்ட சொல்லலான்னு கால் பண்ணால் 2 பேருமே மொபைல் எடுக்க மாட்டேன்ட்டீங்க, அதான் டவுட் ஆயிடுச்சு, கம்பெனிக்கு வரலான்னு நினச்சோம். அப்படியா 2 days கழிச்சு மேரேஜா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. ஆமாம் 2 days கழிச்சு மேரேஜுக்கு 2 பேருமே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. நம்ம சுகா அப்படி கட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே இப்படி நெக்கில் கிஸ் பண்ணிகிட்ருக்கிட்டே நோட் பண்ணிவிட்டு, என்னடா அங்கே எப்போ பட்டன் ரிப்ளை பண்ணி விளாண்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் லைட்டாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு, எனக்கு ஒன்று தெரியுமா, என்ன தெரியணும், ஜெமினாவுக்கும் சுகாவுக்கும் இன்னும் 2 days மேரேஜா, அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஜங்கு கூட நெக்கில் கிஸ் பண்ணாட்டேன். நான் உங்ககிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க மேரேஜுக்கு நம்ம கிஃப்டெல்லாம் வாங்கணும்ல, வாங்கிக்கோ, என்ன வாங்கிக்கோன்னு அசால்ட்டாக சொல்கிறேன், 2 பேரும் ஷாப்பிங் போகணும்ல, போகலாமே அப்படிங்கிற மாதிரி வேறு பேசுகிறாரு. டேயாங் என்ன டேயாங் பேபி டேங்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, நான் தான் வேறு ஃபீல்டில் இருக்கேன்னு தெரியுதுல்ல, பின்ன என்ன டேன்னுட்டுருக்க, டேன்னு சொல்கிறத விட அப்படியே எனக்கு அக்செப்ட் பண்ணுற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட பேக் சைடு ஹெட்டாக கிரிப்பாக பிடிச்சபடி திரும்பவும் நம்ம ஜங்குக்கு பேக்கேஜ் பண்ணுறாரு. 2 பேருமே இப்போ பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் கட்டாகி 2 days ஃபாஸ்ட் ஆகி இப்போ நம்ம யூமியோட மேரேஜ் ஹாலுக்கு தான் நம்ம டேக்குக்கு வந்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் ஸ்டேஜில் நம்ம ஜிமினா நிற்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு, டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் பண்ணிட்டுனா, இவ்வளோ நேரம் கழிச்சியாடா வருவானுங்கிற மாதிரி ஜிமினா நம்ம டேயை பார்க்குறாரு. நான் இல்லைடா இவன் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணுறாரு. அங்கே அவர் போய் சொல்கிறாரு, அவர் தானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை பாயிண்ட் பண்ணுறாரு. ஆக மொத்தத்தில் 2 பேருமே வேணும்னே லேட்டாக வந்திருக்கீங்கிற மாதிரி ஜிமினா நம்ம டேக்குக்கை பார்த்து திட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தா அந்த பிளேஸ்க்கு சுகாவோட பேரண்ட்ஸ்
சுகாவை ஸ்டேஜுக்கு கூட்டு வராங்க. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கூட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி இந்த மூமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஸ்டேஜில் நம்ம சுகா ஜிமினா பக்கத்தில் போய் நின்று மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக எண்ட் ஆகி ரிங் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மேரேஜ் ரொம்ப ஹாப்பி எண்டானா இந்த மாதிரி கீழே நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்க நம்மகிட்ட ஜங்கு பக்கத்தில் ஜென்னி வந்து என்றாகி டே டயாங் நீ இங்கே என்னடா பண்ணுற ஏதோ அதர் சிட்டிக்கெலாம் போயிட்டான்னு சொன்ன எப்போ இங்கே வந்த நீ வந்தது கூட என்கிட்ட சொல்லலை பற்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டையோட செஸ்ஸில் லைட்டாக அடிக்கிறா. இந்த மாதிரி அடிக்கிறத பக்கத்துலேயே நின்று நம்ம ஜங்குக்கு பார்த்து அப்படியே ஜென்னியும் டேயும் பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சோம் அடியே சும்மா அடியும் ஹேண்ட்ஸை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜென்னியை மூவ் ஆன் பண்ணால் என்னடா நீ இந்த பிளேஸ்க்கு திரும்ப வந்துட்டேன்னு தெரிஞ்சு நான் எவ்வளோ ஹாப்பியாகி உன்னை பார்த்து பேசலான்னு வந்தேன். இந்த ஜிமினா கூட என்கிட்ட சொல்லலையே நீங்கள் வந்துட்ட. அது சரி வந்துட்டா பற்றியா ஜிமினாவே மேரேஜ் பண்ணிட்டான். எப்போ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஜங்குக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜெனி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு பொறுமையை மொத்தட்டு இழந்துட்டாரு. கம்பெனியை விட்டு உன்னை ஃபயர் பண்ணி வெளியே அனுப்பியும் உனக்கு புத்தி இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலேயே ஜெனி பக்கம் திரும்பி ஃபைட்டுக்கு போகிறாரு. செம்ம ஆங்கிரியில் இந்த மாதிரி போகிற நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி நம்மகிட்ட தூக்குறாரு. வேண்டாம் ஜங்குக்கு இது மேரேஜ் கால் ப்ராப்ளம் பண்ணாத. அவள் நீ ஜலஸாவ பொசசிவாவன்னு தெரிஞ்சுதான் அவள் வேணும்னே பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆனது அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு தூக்குனபடியே நம்மகிட்டே கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனாட்டேன் அங்கே ஒழுங்கு மரியாதையாக விடு, நீ ரொம்ப பேட் பாய், ரொம்ப பேட் பாய், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டையை புஷ் பண்ணி நகட்டிட்டு நம்ம ஜங்கு கோமா போய் ஒரு டேபிளில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டாம். எதையுமே நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு டே பக்கத்தில் வராங்க. இந்த மாதிரி வந்தால் ஜெனியுமே டேயை நோட் பண்ணிவிட்டு பா என்ன ஒரு பொசசிவ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கிட்ட வந்தா நம்ம டே தான் இப்போ ஜொங்கு பக்கத்தில் வந்து உட்காண்டான். ஜொங்கு கம்பி அங்கேருந்து எழுந்து போகலான்ங்கிற மாதிரி போனான். ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி டேய் நிப்பாட்டுறாரு. இங்கே பாரு டேங் எனக்கு ரொம்ப கோவமாக வருது, மேரேஜ் ஹால்னு பார்க்குறேன், என்னை முதல்ல விட்டு நான் ஹவுஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசினா இந்த மாதிரி பேசுகிற ஜொங்குக்கு புஷ் பண்ணி க்ளோஸ் ஆகிட்டு நம்ம டை ஜொங்கு கூட ஃபேஸை கப் பண்ண படி பிடிச்சிட்டு ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற நீ இந்த அளவுக்கு பொசசிவ் ஜலஸ் ஆவன்ட்டு அவள் வேணும்னே ப்ராப்ளம் பண்ணுறா, அது கூடவா உனக்கு தெரியல? பேட் பாயா? நான் ரொம்ப பேட் பாயா? ஜங்குக் இந்த விட நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலையே, ரொம்ப பேட் பாய்ங்கிற மாதிரிலாம் பேசுகிற. நான் உனக்கு அவ்வளோ பேடாக தெரிஞ்சிட்டேனா இப்போ? ஹவுஸுக்கு வா, இந்த டே எந்த அளவுக்கு பேட் பாய்ங்கிறத உனக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டே அப்படி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு அப்படியே டே நோட் பண்ணா பேட் பாய் நல்ல பேட் பாய் பிஹேவியர்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து அப்படி ஹவுஸ்க்கு போகலான்ங்கிற மாதிரி கூப்பிட்டா நான் வரமாட்டேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அதெல்லாம் முடியாது வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி இழுத்தா வேண்டாம் நான் ஹவுஸுக்கு வரலங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணால் நம்ம டைம் நம்ம ஜங்குக்கு அப்படியே பிராடா ஸ்டெல்லே தூக்குறாரு. சும்மா பொசுக்குன்னு அது என்னங்க உனக்கு ஒரு பொசசிவு, ஒரு ஆங்கிரி டோனிங்கு, கோவப்படுவே நீ அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. பிராடஸ்டெல்லே தூக்கி வச்சபடி என்னட்ட எத்தனை பர்சன்ட்ஸ் பார்க்க சொல்ல இப்படி என்ன தூக்கி வச்சுருக்க, கீழே இறக்கி விட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ கோவப்படுவியா, பொசசிவாவியா? ஆவன் ஏன்னா நீ என்னோட டைல என் டையை யாராவது க்ளோஸாக டச் பண்ணி பேசினா கண்டிப்பாக பொசசிவ் ஆவேன், அது உன்னோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு எல்லாருமே பயங்கரமாக சிரித்தா நம்ம டேக்குமே பயங்கரமாக சிரிப்பு வருது. உன்னை சேஞ்சே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட ஃபோர்கேட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பொசசிவாக இருக்கிற ஒரு லைஃபு யாருக்காவது கிடைக்குமா, எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஹவுஸ்க்கு போகலாம்ல, பனிஷ்மெண்ட்லாம் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்கவும் என் பேபி பனிஷ் பண்ணுற அளவுக்கு இந்த டைம் அந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு ரொமான்டிக்காக பேசினபடியே அந்த மேரேஜ் காலை விட்டு நம்ம குக் வெளியே போகிறாங்க. அதோட இந்த எஃப்எஃப்ஐ நான் என் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க எப்படி இருக்குனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.